ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பல முறையும் நானும் உனக்கு பலவிதமான வாய்ப்புகளை கொடுத்து விட்டேன். ஒரு முறை அல்ல வாய்ப்பு உனக்கு நான் கொடுத்து, உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ எல்லா வாய்ப்புகளையுமே நீ விட்டுவிட்டாய். சொல்லப்போனால் அனைத்து வாய்ப்புகளையும் விட்டது நீதான். சில விஷயம் தெரியாமல் விட்டாய், சில முறை தெரிந்தே விட்டாய். காரணம் என்னவென்று நீயே உன் மனதுக்கு ஆறுதலாக சொல்லிக்கொள்வாய் தெரியுமா? சாய் இது எனக்கு தரவில்லை, எனக்கு தந்திருந்தால் நான் நிச்சயமாக இதை உபயோகப்படுத்தியிருப்பேன். சாய் எனக்கு இது தராததினால்தான் நான் இதை உபயோகப்படுத்தவில்லை என்று உன்னை நீயே ஆறுதல் படுத்தி கொண்டு தேவையே இல்லாமல் சில விஷயங்களை, சில நானே தரும் சில விஷயங்களை நீ விட்டு விடுகிறாய். நீயாக சில விஷயங்களை விட்டுவிட்டு இந்த சாயின் மீது எனக்கு நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் தரவில்லை. எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருந்தால் நான் எல்லா விஷயத்தையும் சமாளித்து முன்னுக்கு வந்திருப்பேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கொடுக்காததினால்தான் நான் இப்பொழுது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று நீயே சொல்கிறாய். என் தங்கமே, உனக்கு புரியவில்லையா? ஏன் இன்னும் புரியாதது மாதிரியே இருக்கிறாய்? உனக்கு புரியவில்லையா? இல்லை புரிந்து கொண்டு, இல்லை இதெல்லாம் செய்ய வேண்டாம், நேரடியாக வந்து சாயே தருவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாயா? இந்த சாய் தானே இப்பொழுது பேசுகிறேன். அந்த நம்பிக்கையில் தானே நீ ஒவ்வொரு முறையும் நான் வரும் பொழுதெல்லாம் நீ கேட்டு நான் சொல்லும்படியே நீ நடந்து கொள்கிறாய். ஆனால் இதெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் எல்லா வாய்ப்புகளையும் தருவேன், ஆனால் எனக்கு பேர் நீ என்ன சூட்டுகிறாய்? சாய் எனக்கு வாய்ப்பே தரவில்லை. அப்படி சாய் வாய்ப்பு கொடுத்திருந்தால் நிச்சயமாக நான் அதை உபயோகப்படுத்தியிருப்பேன் சாய் என்று சொல்கிறாய். ஒவ்வொரு வாய்ப்புகளும் கொடுப்பதற்கு முன்பு இது நான் தான் கொடுத்தேன் என்று பல முறை உனக்கு சொல்லிவிட்டேன். ஆனாலும் வரும் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் தட்டி தட்டி விட்டுவிட்டு போவது நீதான். இனிமேலாவது நான் தரும் வாய்ப்புகளை கெட்டியமாக இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறப்பார். நான் உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பை தருகிறேன். சொல்ல வேண்டுமென்றால் இப்பொழுது உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன். அது என்ன வாய்ப்பு என்றால், உன்னுடைய வாழ்க்கையை நீயாக முன்னேற்ற ஒரு வாய்ப்பு. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உன்னை என்ன சொல்கிறார்கள்? உன்னால் இந்த குடும்பத்திற்கு எந்த பிரயோஜனமும் அல்ல. வீட்டில் இருக்கிறாய், சமைக்கிறாய், வேலை செய்கிறாய், இதுதான் நீ செய்கிறாய். ஆனால் இதுவரைக்கும் இந்த குடும்பத்தில் உன்னால் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று தான் உன்னை எப்பொழுதுமே மட்டம் தட்டி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றுவது, நாம் எதுவுமே ஒரு சாதிக்காமல் இருப்பதினால்தானே இவர்கள் எல்லோரும் இப்படி பேசுகிறார்கள். நாம் சாதித்து விட்டோமானால் இப்படியெல்லாம் பேசுவார்களா? இல்லை, நாம் தான் ஒரு வருமானத்தை செய்து கொண்டு இருந்தோம், ஒரு வருமானம் நமக்கென்று வந்து கொண்டு இருந்தது என்றால் இப்படியெல்லாம் இவர்கள் பேசுவார்களா? நாம் எதுவுமே செய்யாமல் இருப்பதினால்தானே இவர்கள் எல்லோரும் நம்மை இப்படி மட்டம் தட்டி பேசுகிறார்கள். நிச்சயமாக சாய் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டி, நமக்கு தகுதியான, எனக்கு என்ன முடியுமோ, என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு சாய் உதவி செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். என் தங்கமே, நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையையோ நல்ல விஷயத்தையோ நான் தரதான் இருக்கிறேன். அதை நீதான் பயன்படுத்தி கொண்டு நீதான் எல்லா விஷயத்திலையும் முன்னுக்கு வர வேண்டும். நான் தான் நேரடியாக வந்து உனக்கு தர வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி அம்மா? நான் நேரடியாக வந்து தருவேன், இல்லை என்றெல்லாம் உனக்கு நான் சொல்லவில்லை. உனக்கு இப்படிதான் அசிரரியாகத்தான் சில விஷயங்களை நான் உனக்கு சொல்வேன். அதை முதலில் மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பினை நான் தர இருக்கிறேன். தயவு செய்து அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பாரு என்னுடைய கண்மணி. யோசிப்பதற்கு இங்கு ஒன்றுமல்ல. நீ யோசிக்கிறாய், எல்லா விஷயத்திலும் யோசித்து தான் செய்கிறாய். அதை நான் ஒரு முறை கூட
தவறு, நீ இப்படி யோசிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அதை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையே இல்லாமல் பயந்து பயந்து இருப்பதை விட என்ன ஆனதோ அது நிச்சயமாக சாய் நமக்கு நல்லபடியாக தருவார். எந்த ஒரு நிலையிலும் சாய் நம்மை எப்பொழுதும் பயமுறுத்தவே மாட்டார். நிச்சயம் நமக்கு நம்முடைய அப்பா நல்ல வழியையே காட்டுவார் என்று நம்புங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களையும் நீங்கள் வணங்கும் தெய்வத்தையும் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உன்னை பார்த்து நீ எதுக்குமே லாய்க்கில்லை, இதுக்குத்தான் லாய்க்கு என்றெல்லாம் தேவையில்லாத கடினமான வார்த்தையால் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களே வெட்கப்பட்டு குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அழகான ஒரு எதிர்காலத்தை நீ நிச்சயமாக உன் வாழ்வில் நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பயங்களோ பொறுப்புகளோ இருக்கிறதோ அதைவிட அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு அதிகமான பொறுப்புகளும் பயங்களும் இருக்கிறது. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் செய்து தர வேண்டும். நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டும். ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கவலைப்பட வைக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் உனக்கு பிடித்தது போலவே அமைத்து தர வேண்டும் என்று எனக்கு எல்லா நினைப்புகளும் உண்டு, எல்லா கவலைகளும் உண்டு. புரிகிறதா கண்மணியே? அதனால் சாய் செய்யவில்லை, சாய் வாய்ப்புகள் தரவில்லை என்று நினைக்காதே. அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வாய்ப்பு வர இருக்கிறது. தயவு செய்து அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள் என்னுடைய அம்மா. யோசிக்காதே, நன்மைகள் உண்டாகும். சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும். தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அந்த அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். நன்மைகள் உன் வாழ்க்கையில் மலர்ந்திடும். யோசிக்கக்கூடாது. இதற்கு மேலும் நீ விட்டுவிட்டால், அதாவது நான் தரும் வாய்ப்புகளை விட்டுவிட்டால் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ என்னிடம் வந்து வாய்ப்புகள் தரவே இல்லையே என்று ஒரு பொழுதும் நீ புலம்பவும் கூடாது. புரிகிறதா? இந்த சாய் தரும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை மட்டும் பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் நன்மைகள் உண்டாகும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கைக்காக அதிக திட்டத்தை நல்ல நல்ல திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறேன். இந்த சாய் வழியே இல்லாமல் சந்தோஷமாக சகல நிம்மதிகளோடு சகல சௌபாக்கியங்களோடு நீ வாழ்வது உறுதி. எல்லா நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ பயப்படவோ கலக்கம் அடையவோ வேண்டாம். நான் இருப்பேன் உனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் துணையாக. சந்தோஷமாக இரம்மா, நானே உனக்கு துணை. எப்பொழுதும் எந்நாளும் என்னுடைய துணையானது உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம்.